காலையில எனக்கு பரிசம் போட வராங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. ராத்திரி 12 மணிக்கு ஊர் எல்லைக்கிட்ட வந்துரு. எங்காவது போய் நிம்மதியா சேர்ந்து வாழலாம். ஐயா, மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கிறேங்க. எடுத்துட்டியா? இன்ஸ்பெக்டரா? மொழிபெயர்ப்பாளர்னு சொல்றாருங்க. நல்ல வேலை, பயந்தே போயிட்டேன். ஐ எம் கிருஷ்ணா. வணக்கம். உட்காருங்க. தோர, டீல் ஓகே? ஒன்னும் புரியல. என்ன சொல்றாரு? 400 சீங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு, குறைச்சிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அட போப்பா, இதெல்லாம் சரியா வராது, சரியா வராது. இது என்ன கோயமாடு வேறமா? கூட்டிக்கோ குறைச்சிக்கோன்னு சொல்றதுக்கு? வாங்குறதுலாம் எனக்கு மட்டும்னா அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா அரசியல்ங்கிறது பெரிய நெட்வொர்க்குப்பா, எல்லாரையும் சரி கட்டணும்ல. What? He say he have to go through political network. What, Coimbatore? The South India's biggest vegetable market. Oh, I see. சார், கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தா போதாதா? வேற யார் டிஸ்டர்ப் பண்ண போறாங்க? ஆட நீ வேற தம்பி.
எந்த பதவியில இருந்தாலும் பணத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. முதல்ல அதை ரெண்டா வெட்டணும். ஒண்ணு கட்சி தலைமைக்கு, இன்னொன்னு இருக்கு பாருங்க, அது எதிர்க்கட்சி தலைவர்ல இருந்து பல பேருக்கு பல பாகங்களா பிரிக்கணும். எல்லாம் ஓகே சார். எதிர்க்கட்சி தலைவருக்கு எது கொடுக்கணும்? அந்த கட்சிக்கு நம்ம கட்சி தான் என்னைக்குமே ஆகாதே. அட நீ வேற போப்பா. கட்சி தொண்டனுங்களுக்கு தான் ஆகாது, தலைவர்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பிரச்சனையை நோடக்கூடாதுல்ல. அவங்க வாய் அடைக்கிறதுக்கு இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியா வச்சுக்கேன். நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க. நாம ஆரம்பிக்கிறது கெமிக்கல் ஃபேக்டரி. மக்கள் பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட போறாங்க? ஒரு ஆஃப் ஒரு குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தாலே 5 வருஷம் ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. என்ன 5 நிமிஷம் கோசம் போடுவாங்களா? போட்டு போறாங்க. அதை ஆஃப் பண்றதுக்கு தான் நாங்க 1008 ஆஃப் வச்சிருக்கோம்ல. இப்ப அரசியல்லாம் வேற மாதிரி ஆகி போச்சு. முன்னாடி மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னா ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு இடத்துல பாலம் கட்டணும்னா உடனே கட்டிடலாம். 10 கோடி செலவுனா 1 கோடி தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். 10 பாலம் கட்டினோம்னா 10 கோடியை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடலாம். இதை பத்தியெல்லாம் மக்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. 10 பாலம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. எப்படி ஆம்பளைங்க எல்லாரும் ராமனா இருக்க முடியாதோ, பொம்பளைங்க எல்லாரும் கண்ணகியா இருக்க முடியாதோ, அந்த மாதிரி அரசியல்வாதி எல்லாரும் உத்தமனா இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இதுல நாம ஒன்றும் குழம்பிக்க வேண்டியதில்லை. He is not accept for the negotiation. Pay him. Okay, okay. Check out cash. Sir, நோ 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 நோ, ஒன்லி கேஷா? கேஷ் கேஷ். நீ சொன்ன செய்யற வேலையை விட்டு போட்டு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம் பாரு. பார்த்தே உங்க லட்சணத்தை. மானங்கிட்ட திருட்டு முள்ள மாதிரி பேசலாம். இனி ஒரு பயிலுக்கு ஓட்டு போடக்கூடாது. கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த போலீஸ்காரனுங்க என்னதான் பண்றானுன்னு தெரியல. இந்த டிடிவிக்காரங்களாவது பரவாயில்ல, உருப்படியா ஒரு வேலை செய்யறாங்க. இவனுங்க கிட்ட அடுத்து எவன் மாட்ட போறானே தெரியல. தோளோடு தோளாய் கை சேரும் இந்த கண்கள் தோட்டாக்கள் போலத்தான் சேரும் சேரும். தோளோடு தோளாய் கை சேரும் இந்த கண்கள் தோட்டாக்கள் போலத்தான் சேரும் சேரும். வெட்டைக்கு போக அடைய போதும் எங்கும் எங்கும் வெட்டாக எங்கேயும் மாறும் மாறும். முடியாது இனிமேலும் திமிர் கொண்ட ஆட்டங்கள் மாற்றம் உருவாகும். வலை வீசி பாயட்டும் அதிகாரம் வழிமாறும். அடவேரோடு ஓடோடும் அச்சம் கிடையாது. நம்பீரமே வென்றாகுமே. தோளோடு தோளாய் கை சேரும் இந்த கண்கள் தோட்டாக்கள் போல தன் சீரும் சீரும். வேட்டைக்கு போக அட எப்போதும் எங்கும் எங்கும் வேட்டாக எங்கேயும் மாறும் மாறும்.
தோளோடு தோளாய் கை சேரும் இந்த கண்கள் தோட்டாக்கள் போலத்தான் சேரும் சேரும் எட்டாத மேலேறி பறிக்க எம்பி குதிக்கும் இந்த கூட்டம் சுட்டாததை கை நீட்டி முறிக்க சுட்டெரிக்கும் நாளும் நாளும் கண்ணை மூடாமல் பார்க்கும் பார்க்கும் உன்னை ஒரு கேள்வி கேட்கும் கேட்கும் கொஞ்சமும் பூசாது உண்மை சொல்லும் கொள்ளையை கூசாது கொல்லும் கொல்லும் உற்சாகம் நம்மோடு எப்போதும் உண்டாகும் இனிமைகள் தொடர்ந்திடுமே எனக்கு என்னவோ இதை விட வேற ஏதாவது உருப்படியான ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு தோணுது. ஆமாண்டா மச்சி, எங்க வீட்டுக்கு எதிரில் எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியார் கூட சொன்னாரு, டீச்சர்ஸ் கவுன்சிலிங்ல பணம் எக்கச்சக்கம் விளையாடுதான், இதையெல்லாம் கவனிப்பீங்களான்னு கேட்டாரு. இல்லடா, நம்ம போற ஊர்ல இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 4-5 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. கேட்டா பேய் பிசாசு வேலைன்னு சொல்றாங்க. 2012ல இருக்கும். இப்ப நாம எதுக்கு போறோம்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் ஒரு சாவு முன்னடிக்கை தான். ஆமா, நம்ம எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம்? ஒத்த குதிரை. பாப்பா, ஏன் பாப்பா ஸ்கூலுக்கு போகாம அழுதுட்டு போயிட்டு இருக்கிற? ஒன்னும் சொல்லாதே போகுது. பாப்பா, ஏன் பாப்பா பள்ளிக்கூடம் போகும்போது நல்லா தானே போனேன், ஏன் அழுதுட்டு வர? என்ன ஒண்ணும் சொல்லாம போகுது? ஏங்க என்ன அழுதுட்டு வர? நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன்னா ஆறுசாமி மாமா கைய பிடிச்சு. அவன் எங்க இருக்கான்னு காட்டு. அப்படியே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஆனா நான் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பாடா. காலையில வெள்ளன்னு எந்திரிச்சு ஜில்லுன்னு ஒரு குளியல போட்டு எங்க அப்ப முருகனுக்கு ஒரு கும்பிட போட்டு 4 ரவுண்டு உள்ள போட்டாத்தேன் நாட்டு நடப்பு என்னன்னு காது கொடுத்து கேட்க முடியும். அப்பப்பப்ப எவ்வளவு பிரச்சனை. பாக்குறப்பயே எச்சி ஊறுது. இனி நக்கனா இப்படி இருக்கும். என்னதான் சொல்லுங்க, 1000 சைடிஸ் இருந்தாலும் ஊர்கா ஊர்கா வேண்டாம். ஐயோ ஐயோ, ஏடா குடியார பையல, பள்ளிக்கூடம் போயிட்டு இந்த பச்சை புள்ள டிபன் பாக்ஸ் புடுங்க ஊறுகாய் திருடி திங்கறியாடா. அடிக்கிற அடிடா, இங்க ஒண்ணுக்கிற மாடா. அவனே அடுத்த தடவை ஏதாச்சும் பண்ண படித்தோட ஏதாச்சும் பாறை கட்டி போடுவாமா. டேய் பாவிகளா, டேய் பண்ணாடைகளா, ஏண்டா என் நிலைமை தெரியாம அடிச்சு அடிச்சு ஏத்து போது இறக்கிட்டீங்களாடா. நீ எங்கடா போவே ஒரு கோட் இருக்கு. உங்ககிட்ட என்னத்த கேட்டேன்? சொத்தை கேட்டனா சோத்தை கேட்டனா இல்ல மண்ணை கேட்டனா பொண்ணை கேட்டனா? அப்படியே முருகா, என் கஷ்டத்துக்கு ஒரு 100 ரூபா தான்யா கேட்டேன். அதுக்கு ஒரு வழி பண்ணக்கூடாதையா? அப்போ அது மாத்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஒன்னும் எசைக்குமா இல்லைங்க சாமி, ஆரிச்சாமி. சரி சரி, பிரசிடண்ட் மகள வீட்டுக்கு எப்படி போன? அதுக்குள்ள என் வேண்டதை கேட்டுச்சாயா? ஹலோ ஆறுச்சாமி, பிரசிடண்ட் வீட்டுக்கு எப்படிங்க போனோம்? என் கூட வந்தா நடந்து போகலாம், உங்களோட வந்தா வண்டியில போகலாம். நானும் அந்த பக்கமா தான் போகணும். பாண்டே, சார பின்னாடி ஏத்திக்க. சரி வாங்க, வந்து உட்காருங்க. இன்னைக்கு இவங்களை ஒரு வழி பண்ணிட வேண்டியதா. டே ஆரிச்சாமி, ஏற ஏற. எப்படிங்க போனோம்?
இப்படி போங்க. இப்படி இப்படி. கொட்டாங்கை பக்கம் திரும்புங்க. அடுத்து சோத்தாங்கை பக்கம் திரும்புங்க. அப்படித்தான் திரும்புங்க திரும்புங்க. இன்னும் கொஞ்சம் போங்க. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இந்த வீடா? அட இருங்க, அவசரப்படாதீங்க. ஒரு 500 ரூபாய் சில்லறை இருக்குமா? சரி, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்க. அட கொடுங்க சார். குடு குடு. 100 ரூபாய் கொடுங்க. கொடுங்க. இப்ப வந்துடுறேன். 100 ரூபாய் கொடுங்க. இங்கேயே இருக்க, நான் வந்துடுறேன். அப்பாடா, ஒரு வழி ஆட்டிய போட்டாச்சுடா. டேய் ஆரிச்சாமி, நீ கில்லற. இதப்ப வந்துடுறேன். ச்சே, நாத்த தாங்க முடியலப்பா. காலையிலே காப்பி பதில் தனியா போட்டுருவாங்களோ? ஏன் உச்சி மண்டையில் சிறங்குது, வந்தான்னா பார்த்தாலே கிர்றங்குது, கிட்டன்னா வந்தாலே டருங்குது டர். ஹலோ ஆறுச்சாமி. யாராரு? என் பேரை நானே சொல்றதில்ல, என் பேரை சொல்லி கூப்பிடுறது யாரு? எங்க போறீங்க? பிரசிடென்ட் மகாலிங்க வீட்டுக்கு எப்படிங்க போனோம்? ரெசிடென்ட் நேரா போங்க, சத்தாங்காய் பக்கம் திரும்புங்க, அப்படியே ஒத்தாங்காய் பக்கம் திரும்புங்க. அப்படியே நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு முட்டு சந்தில நிற்கும். அங்கே பாலடைஞ்சு ஒரு மச்சவடி இருக்கும், அதான் பிரசாந்த் வீடு. என் கூட வந்தா நடந்து போகலாம், உங்களோட வந்தா வண்டியில போகலாம். அந்த பக்கமா தான் போகணும். ஐயோ தெய்வமே, நீங்க நடந்தே போய்க்கங்க, நாங்க வண்டியில போய்க்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஓகே, போயிட்டு வாங்க. நைட் நைட் வேண்டாம் வண்டி பார்த்தது. போயும் குடிகாரன் கிட்ட கேக்குறீங்க, வேற யார்கிட்டயாச்சும் கேளுப்பா. குடிகாரங்கெல்லாம் தண்ணிய போட்டா தான் உண்மையே பேசுவாங்க. இது சரியா தான் இருக்கு, நம்ம போலாம். பாஞ்சு விட்றா. இந்த அங்கயா இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாடுறா. சரிங்க ஐயா. வேணுங்க மாமா, எத்தனை ஒர்க் ஷாப் இருக்குது, அங்குட்டா சரி பண்றாங்க. இது எல்லாத்தையும் நீங்களா தான் சரி பண்ணணுமா? எந்த ஒர்க்கரோட ஒழுங்கா வேலை பார்க்கறாங்க நீயே சொல்லு. எந்த பார்ட்ஸ் போச்சோ அதை மாத்திட்டு புதுசா வாங்கி போடுறானுங்க. 4 மாசம் நல்லா ஓடுது, மறுபடியும் அது பிரச்சனை பண்ணுது. பழைய பேர் பார்ட்ஸோட மதிப்பு அவனுக்கு எங்கடா தெரிய போகுது? டாட்டாங்கிறாங்க, சும்மாங்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. எந்த கார் வந்தாலும் அம்பாசிடர் அடிச்சுக்க கார் இருக்கா சொல்லு. என்னப்பா வண்டி புதுசா இருக்கு, நம்ம குடுவானுக்கு எதுக்கு வருது தெரியலீங்களே. சார், இங்க பிரசிடென்ட் மகாலிங்கங்கிறது. சொல்லுங்க, என்ன விஷயம்? வணக்கம் சார், இந்த டிடிவில வளையல் ஒரு நிகழ்ச்சி வருது இல்லைங்களா, அதை நாங்க தான் சார் பண்றோம். அப்படியா? என் பேர் கிருஷ்ணா, இவங்க எல்லாம் எங்கூட ஒர்க் பண்றாங்க சார். இந்த ஊர்ல நிறைய பேர் பேயடி செத்து போறதா கேள்விப்பட்டோம் சார். அது விஷயமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் நாங்க வந்திருக்கோம். எப்படியும் ஒரு வாரம் இங்க தங்குற மாதிரி இருக்கும் சார். டவுனுக்கு போயிட்டு வந்தா அது சரிபட்டு வராது. நாங்க இங்கேயே தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நல்ல விஷயத்துக்கு உதவுறது தப்பே இல்லை தம்பி. நம்ம வீட்டுல கூட ஒரு போர்ஷன் சும்மா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கோங்க. சரிங்க சார். உங்களுக்கு தேவையானதா எல்லாத்துக்கும் ரெடி பண்ண சொல்றேன். ஏய், வீட்டுல கேட்க சொல்லி இவங்களுக்கு வேணுங்கிறத போய் செஞ்சு கொடுப்பா. சரிங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். தேங்க்ஸுங்க. இவ்வளோ தெளிவா பேசுறாரு, இவரை மீறி எங்கப்பா பேய் பிசாஸ்லாம் வரப்போகுது? ஆமா, பிரசிடென்ட் வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? அக்காவும் மாமாவும் தான் இருக்கிறாங்க. பிள்ளைங்க? ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு, ஆனா அது பிள்ளை. ஏன் கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டீங்களா? இல்ல, பேய் அடிச்சது போச்சு. தம்பி, இந்த 2 ரூம்லயும் உழைக்குங்க. சரிங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உடனே கேட்டு வந்துடுறேன். இதான் வந்துடுறேங்க. எப்பா ஓகே, இத ரெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இன்னொரு ரூம் கிடைச்சா பெட்டரா இருக்கும்ல? அம்மா தாயே,
நான் ஒண்ணு பரமண்டா டேர போட வரல. எங்க பாடியெல்லாம் வெளியில பார்க் பண்ணிக்கிறோம். உங்க பாடி வேணா இங்க பார்க் பண்ணிக்கங்க. ஏய் வந்தவன ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இவன் விடுற கொட்ட சத்தம் தாங்க முடியல. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. அது கொட்ட சத்தமா அது? என்னப்பா அது கோயிலுக்கு வந்திருக்கோம்? பைய பத்தி விசாரிக்கணும் முதல் பூசாரி தான் கேட்கணும். வா. டேய் அப்படியே பூசாரி சொல்லி 2 தாய் தூக்கி கட்டிக்கலாம்டா. பேய்கிட்ட சொல்லி முதல்ல இவனை போடுதல அனுப்பா. இவங்க கதவை தட்டுவோம். வீட்டுல யாரு? கொஞ்சம் வெளியில வாங்களேன். ஹலோ யாருங்க? ஹலோ ஹலோ. யாருப்பா இந்நேரத்துக்கு? ஏய் பாட்டி கொஞ்சம் வெளியில வாங்க பாட்டி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்னப்பா ஊரே பயந்து போய் கிடக்குது. இந்த நேரத்துக்கு என்ன கூப்பிடுறீங்களாப்பா? அட அப்படி சொல்லாதீங்க பாட்டி, வாங்க பாட்டி. எதா இருந்தாலும் காலையில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேசிக்கலாம்ப்பா. பாட்டி, என்ன விடுங்கப்பா. தைரியமா வாங்க, சொன்னா நாங்களாம் கேட்க இருக்கோம்ல. மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான் ஏன்பா வாங்க. இந்த மாதிரி வம்பு பண்றீங்க? உங்களுக்கு என்னப்பா வேணும்? பாண்டி ஆ. கட்டில் எடுத்து போடுறா. ஆ, ஆ. பேயெல்லாம் ஒண்ணும் வராது பாட்டி, கவலைப்படாதீங்க. பாட்டி இவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்றீங்களா? என்ன கேட்க போறீங்க? எல்லாம் உங்க ஊரை பத்தி தான். நீங்க பேசுறத உலகம் முழுக்க டிவில பாப்பாங்க. சரி, அப்படியா? ஆ வர இருப்பா. ரவி கேமரா ரெடி பண்ணிக்க. ஆ. மைக்க சரியா வச்சுக்க ரவி. ஓகே கொஸ்டின் சரியா? டேய் பாட்டியை பாருங்கடா. பாட்டி சூப்பரா இருக்கீங்க. வாங்க வாங்க. பாட்டி உட்காருங்க. பாட்டி இந்த ஊர்ல நிறைய பேர் பேய் அடிச்சு செத்துட்டதா சொல்றாங்களே, உண்மையிலேயே பேய் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? பின்ன அல்பாயத்துல சேர்த்த பேயதான் தெரியணும். ஆமா பேய் இருக்குன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. எல்லாமே செத்து போவாங்க. இது வரைக்கும் பேய் அடிச்சு 3 பேர் செத்துருக்காங்க. நம்பாம இருக்க முடியல. ஆரம்பத்துல நல்லா இருந்த சம்சாரம் திடீர்னு தாறுமாறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாகல. கடைசியா பக்கத்தூர் பூசாரி கிட்ட கூட்டிட்டு போனோம். பேய் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா பேசுறேன். நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்ன வெளியே போயிருந்தா அப்படிங்க. திடீர்னு பார்த்தா பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்து நின்னாங்க. யாருகிட்ட எதுவுமே பேசலைங்க. அப்புறம் நைட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை பேல உளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தில எல்லாம் பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியுமா? அடப்பாப்பா தமிழே தப்பு தப்பா தான் பேசுவா. அப்புறம் எங்கெங்கயோ போய் பாத்துங்க, ஒன்னும் சரியாவலைங்க. அப்புறம் தான் இந்த சாமியை பத்தி கேள்விப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தங்க. இப்ப பாருங்க, இவளுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கிறா பாருங்க. ஆயுசுக்கு இந்த சாமியை மறக்க மாட்டேங்க. நாங்க வரங்க. ஆ, வணக்கம் சாமி. வணக்கங்க. வணக்கம். நாங்க டிடிவில இருந்து வர்றோம். இந்த ஊர்ல பேய் பிசாசுன்னு என்னென்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா இருக்கா? தம்பி, உங்க அனுபவத்தில் இல்லாத எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் அதை நீங்க நம்ப போறதில்ல. அப்போ அதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? சீக்கிரமா சீக்கிரமா வா 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 வா. சீக்கிரமா சீக்கிரமா. என்ன என்ன ஓடுறாங்க? இப்பதான் விடுவு காலம் வரப்போகுது. விடுகாலம் வருமோ? பேராண்டி வீட்டுக்கு வந்துட்டானா? ஏய் நான் சொன்னல பாரு, எல்லாம் எப்படி ஓடுறாங்க பாரு. என்னப்பா நடக்குதுங்க?
சீக்கிரம் போயிரு. வர வர. வாங்க. ஏங்க இப்படி ஓடுறீங்க? எல்லாம் எதுக்கு ஓடி ஓடி போய் கதவை சாத்திக்கிறீங்க? எல்லாம் பேய்க்கு பயந்துதான். இந்த ஊர்ல இருட்டுச்சானா ஒரு வயல வெளியே வர மாட்டான். வெளியாட்டா வெளியவே வருவாங்க. எல்லாம் காலையில பேசிக்கலாம். ஒடுங்கப்பா. சொல்லிட்டு போங்க. இருங்க. ஏங்க. என்னடா அது? இந்த ஊரை இப்படி பயந்து கிடக்கு? ம்ஹும். ம். என்னப்பா அது இப்படி பயமுறுத்துறாங்க? ஒருவேளை உண்மையிலேயே பேய் வருமோ? பேய் வந்தா பிரச்சனை இல்லடா. ஆய் வந்து எங்கடா போறது? பாத்ரூம் போக வேண்டியதானே? அக்கா வீட்டுக்குள்ள இல்லையே. ஐயோ. அப்ப விடியற வரையும் ஊருக்குள்ள ஒரு பேலும் பாத்ரூம் போக மாட்டாங்களா? அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க தான் போறது? எல்லாம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் தான். மாட்டு நடி மாவளே. ஏங்க ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ராத்திரி நேரத்துல தான் பேய் பிசாசெல்லாம் வெளியில சுத்தும். வெளியில வந்தா பேய் அடிச்சு கொண்டு போடும்ல. நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கு நிறைய ஓட்டு. அது என்ன பண்ணு? நிறைய போன அடிச்சு கொன்று. அதனால தான் ராத்திரி எல்லாம் வீட்டு விட்டு வெளியில வர மாட்டேறீங்களா? ஆமா. எங்க பாத்தீங்க? நீங்க எப்ப பாத்தீங்க? 2 மாசம் இருக்கும். ஒரு நாள்ல பார்த்தேன். என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இருக்குது இல்ல அதை விட்டுருவோம். அப்படி இருந்தா அது கொலை பண்ணுமா? சரியான பாயிண்ட். அப்படியே பண்ணாலும் சொத்துக்காக மனுஷன் கொல்ற மாதிரி பேய அடிச்சு கொள்ள வேண்டியதானே? அது ஏன் மனுஷன் அடிச்சு கொள்ளுது? ஒருவேளை மனுஷங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்த்து பேய் பொறாமப்படுதோ என்னமோ. ஆமா, சாமிக்கும் பேய்க்கும் எலெக்ஷன் வைக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட ஆள் பத்தலன்னு கொலை பண்ணி கூட்டிட்டு போகுது. உருப்படியா ஏதாவது யோசிங்கப்பா. ஓகே, நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சந்தேகமா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. டேய் லூசு, அதுக்கேண்டா இப்படி கத்துற? ஓகே. கொஞ்சம் ரைட்ல பேன் பண்ணுங்க. இப்போ பாரு. ஓகே, பெர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. ஹலோ, சாரிப்பா, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் கால் பண்ண முடியல. ஆமா, அப்படியே பண்ணாலும் மணிக்கணக்கில் நீ பேசிடுவ. ஹலோ பண்றதே மிஸ் ஹலோ கால். ஹலோ. நீ மட்டும் இல்ல, எல்லா கேர்ள்ஸும் இப்படி தான் இருக்கீங்க. மொத்த இடம் இதுல கவர் ஆகுமான்னு தெரியலையே. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? என்ட்ரன்ஸ் பண்ண கவர் பண்ண பத்தாதா? எந்த குழியில இருந்துச்சாலும் இந்த வழியா தானே வந்தாவன. ஆமா, மனுஷனா இருக்கும் போதே ரூல்ஸ் படி நடக்கிறது இல்ல. செத்து பிரயாணத்துக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ண போகுது. சரி ஓகே, இங்கே பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, என் ஒர்க்கே நைட்ல தான். நான் மார்னிங் கால் பண்றேன். ஹலோ நீமா. ஓகேவா? ஓகே டிவி. பாண்டி, கொஞ்சம் முன்னால போய் நடந்தா பார்ப்போம். ஓகே. சரி கிருஷ்ணா, லைட் ஆஃப் பண்ணு. டேவி, பேய் நடந்து வர மாதிரியே இருக்கு. அவன் உசுர கையில பிடிச்சு நடக்க வேண்டியதா இருக்கு. நீ சிரிக்கிறியா? ஏய், நான் அதுக்கு சிரிக்கலடா. நீ நடந்து வர பார்த்து பேய் நடந்து வர மாதிரி இருக்குன்னு நீமா சொல்றடா. என் கலரை பார்த்து கிண்டல் பண்றாளா? வந்து வச்சுக்கிற சொல்ல அவள. அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்குன்னு சொல்லு. ஏய், அங்க பாருடா, பொண்ணு இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கறா. ஏய், யாரா நீங்க? ஏய், நீ தான் பேய் பேர் சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கோடா. இல்லைங்க 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 பின்ன இல்லைங்க. ஊரே பயந்து போய் எடுக்க இந்த நேரத்துல எங்கடா பண்ணிட்டு இருக்கா? நானும் என் முதலாளி பொண்ணும் உசுரா விரும்புனங்க. திடீர்னு ஒரு நாள் பிடிச்சு செத்து போயிட்டாங்க. அதைத்தாங்க தேடிட்டு இருக்கேன்.
அது மட்டும் என் கண்ணில் பட்டுச்சு, இந்த கட்டையால ஒரே கொன்னே போடுவேன். ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன், இது முத்தி போன கேஸ். இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையை சொல்றானான்னு தெரியலையே. எனக்கு என்னவோ இவன் நடிக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு இவன் மேல ஒரு கண்ணு வச்சிருப்போம். உங்க பேர் என்னங்க? வடிவேலுங்க. சரிங்க வடிவேல், நீங்க உங்க வேலையை பாருங்க. போடா. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. ஏய் எல்லாம் தெரியும் வர பேய் தாண்டது. ஒரு நிமிஷம் அந்த ரெண்டாவது கேமரா போ, இல்ல மூணு போ. கொஞ்சம் ஜூம் பண்ணு. டேய் போலீஸ் சத்தம் கேக்குது பாருங்கடா. டேய் பாருங்கடா டேய். சொன்னா நம்பல இல்ல, கொஞ்சம் பாருங்க. போலீஸ் சத்தம் அதிகமா இருக்கு பாரு. டேய் வெள்ளைய நடந்து வருது பாரு. டேய் இங்க பாருங்கடா. மாடா கொஞ்சம் ஓரத்தான் போய்ட்டுமா? டேய் போடா டேய் போடா. என்ன கிருஷ்ணா இவ்ளோ டல்லா இருக்க? வேற என்ன, சாருக்கு சத்யா வந்து இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நாமளும் எங்கெங்கேயோ கேமரா ஃபிக்ஸ் பண்றோம், என்னென்னமோ பண்றோம். ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குதே. ஹலோ, சொல்லுமா. ஆமா, இல்ல இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நீனே ஃபோன் பண்ணிட்ட. நீ சாப்பிட்டியா? குச்சுமா, நான் சொல்றது கேளு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அவனை பார்க்கணும்னு? நான் வந்துடுவேன்ப்பா, 10 நாள்ல கண்டிப்பா வந்துடுவேன். சொல்லு, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஐயோ ச்சே. சொல்லுப்பா. அப்பாவா? இந்தப்பா வேறப்பா. சிரமண்டா. ஏய் சத்யாடா. ஹலோ நீயுமா? ஹலோ. ச்சே ஆளாளுக்கு ஒன்று மெயின்டைன் பண்றீங்க. நமக்கு ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. என்னடா நெட்வொர்க் இது? ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு? சத்யா கால் பண்ணியிருந்தா, அட்டன் பண்ணேன், கட் ஆயிருச்சு. ஏன் நீ ட்ரை பண்ண வேண்டியதானே? சரி விடு, அவளை பத்தி தான் தெரியும்ல, அவளே கால் அது பண்ணுவா. இல்லப்பா, அவளும் ஃபோன் பண்ணல 10 டேஸா. நானும் ட்ரை பண்ணியும் கிடைக்கல. எங்க போனானே தெரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, கல்யாணத்துக்கு முன்னால நம்மளா ஃபோன் பண்ணுவோம்னு எதிர்பார்ப்பாளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுங்களா ஃபோன் பண்ணி நம்மள இம்சப்படுத்துவாளுங்க. ஆக மொத்தம் பேசிட்டே இருக்கணும். அப்படி என்னதான் பேசுவீங்களோ? அது தெரிஞ்சா நாங்க ஏன்ப்பா பேசுறோம்? ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சத்யா, வெளிச்சம் பத்திரிக்கையோட ரிப்போர்ட்டர். வேலண்டைன்ஸ் டேக்காக காதலர் கிட்ட சிறப்பு பேட்டி எடுக்க போறோம். சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஐயோ, வீட்டில் தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனையாயிருங்க. பயப்படாதீங்க, உங்க பேரு போட்டோ எதுவும் வராது. தைரியமா பேசுங்க. ஓகே, நீங்க லவ் பண்றவரோ உங்க வீட்ல ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி புள்ளை பெத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு உங்களை கொடுமைப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அப்படி மட்டும் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா போடா நீயும் உன் தாலியும் சொல்லி கையில கழட்டி கொடுத்து போயிட்டே இருப்பேன். உயிருக்குயிரா நம்பர் இவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மூஞ்சிக்கே ஒருத்தி கிடைக்கும் போது எனக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா என்ன? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க லவர் தீவிரவாதின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அத நீங்க லவர்ஸ் கிட்ட தான் கேட்கணும். அது எப்படி ஒரு பையனை பொண்ணு ஒண்ணா சேர்ந்து வந்தா உடனே லவர்ஸ்னு முடிவு பண்ணிக்கிறீங்க? சாரி. ரிப்போர்ட்டர்னா என்ன கேள்வி வேணும் கேட்பீங்களா? ஏடா கூடமா கேள்வி கேட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கூட லவர்ஸ் ஆக்கி விட்டுருங்க. ப்ளீஸ். சாரி. அட விடுப்பா, அதான் அவங்க சாரி சொல்லிட்டாங்களே. தப்பு பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா? போங்க போங்க. ஹெல்ப் மீ. ஏண்டி அவன் 6 மாசமா பின்னாடி சுத்தி 1000 கணக்கில் செலவு செஞ்சு உசார் பண்ணி பீச்சுக்கு கூட்டு வந்தா உங்களுக்கு பொறுக்காதோ? நீ கேட்ட கேள்வியில
இவனை அத்து விட்டு போயிட்டான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவனுக்கு மட்டும் இல்ல எங்க ஏய் ஆடி என்ன ஏய் சாப்பிடு. தேங்க்ஸ். எதுக்கு? ஒன்று சாரி கேட்பீங்க, இல்லைன்னா தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ம், இங்கே பாருங்க, அறிவாளியாக இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருக்கணும். இந்தாங்க மை கார்டு. டிடிவில ஒர்க் பண்றீங்களா? வலை ப்ரோக்ராம் நாங்க தான் பண்றோம். வாவ், அந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, நான் கால் பண்றேன். ஆமா, அறிவாளி புத்திசாலின்னு சொன்னியே, ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. அது அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் தான் தெரியும். ஹேய் உன்ன வர வர பசங்களாம் ரொம்ப திருந்திட்டாங்கப்பா. எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா கொண்டு வந்துடுறானுங்களே. இதே நிலைமையில போனா என் பொழப்பு என்ன வருது? மாமூல் இல்லாத வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி செருப்பால அடிப்புங்கிற. ஆஹா, எவனாவது தண்ணி நீ அடிச்சிட்டோ இல்ல ஓவர் ஸ்பீட்ல வந்தா தான் ஆச்சு. ஆஹா, ஒரு வண்டி ஓவர் ஸ்பீட்ல வருது. இன்னைக்கு இதை வச்சு பொழப்பு ஓட்டிட வேண்டியதுதான். வா 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 வா. நிறுத்து 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 நிறுத்து. ஏய் நிப்பாட்டியா, ஓரங்கட்டியா, ஓரங்கட்டு. ஓரங்கட்டு. யோ இறங்குயா. யோ, பட்ட பகல்ல சிட்டில அது ஏன் எதிரில் ஓவர் ஸ்பீட்ல வர ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன் சார். அப்பா, நாங்க வேலை வெட்டி இல்லாம இங்க நின்றுட்டு இருக்கிறோமா? ஓவர் ஸ்பீடு வந்ததுக்கு கோர்ட்ல பணத்தை கட்டுறியா இல்ல அதில் எனக்கு பாதி கட்டிட்டு போறியா? என்னையா பாக்குற? முதல் லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் எல்லாம் இல்லை சார். லைசன்ஸ் இல்லையா? போன சிக்னல்லையே ஓவர் ஸ்பீடில் வந்தேன்னு பிடுங்கிட்டாங்க உங்க ஆளுங்க. ஓ, நீ எப்பவுமே ஓவர் ஸ்பீட்ல தான் வருவியா? ஆர்சி புக்கை காட்டு. ஆர்சி புக்கும் இல்லை. என்ன ஆர்சி புக் இல்லையா? வண்டியே என்னது இல்லைங்கிற. என்னது வண்டி உன்னது இல்லையா? வேற யாருது? பென்சில நின்றுட்டு இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். திருட்டு வண்டியா? திருட்டு வண்டி இல்ல சார், ஓனர்ட்ட கேட்டும் தர மாட்டேன்ட்டாரு. சத்து வர போறாரு. அதுக்கு அங்க ஒரு இரும்பு தடி இருந்துச்சா, லேசா தான் சார் தலையில அடிச்சேன். அப்புறம் போட்டுன்னு போயிட்டாரு. என்ன சொல்ற? செத்து போயிட்டாரு சார். செத்து போயிட்டானா? நம்பிக்கை இல்லைன்னா டிக்கி ஓபன் பண்ணி பாருங்க, பாடி அங்கதான் தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஆஹா, ஏழியில போற உடக்கான எடுத்து பாக்கெட்ல விட்ட கதையால ஆச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. யோ, என்னைய பிரச்சனை? வணக்கம் சார். என்ன ரொம்ப நேரம் விசாரிச்சுட்டு இருக்கிற? சார், இவன் பெரிய ஆக்டிவிஸ்ட் சார். லைசன்ஸ் இல்ல, ஆர்சி புக் இல்ல, இது திருட்டு வண்டி சார். வண்டி ஓனர் கொலை பண்ணி டிக்கில போட்டு வந்துருக்கான் சார். நீ விளாடுற சார்? டிக்கி திறக்க சொல்லுங்க சார். என்ன சார் இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இந்தாங்க லைசன்ஸ்.
இந்தாங்க சார் ஆர்சி புக்கு பாருங்க. என்ன அது எல்லாம் சரியா தான் இருக்கு. சார் டிக்கி திறக்க சொல்லுங்க சார், டிக்கி திறக்க சொல்லுங்க சார். திறந்து காட்டுங்க சார். வாங்க சார். மாட்டு இல்ல. என்ன அது ஒண்ணுமில்ல சார். நீங்க போங்க சார். யோ சார், உனக்கு ஒரு புலமா நிமிஷம். போச்சியா? சொல்லுங்க சார். இன்னும் நான் ஓவர் ஸ்பீட்ல வேற வந்தேன்னு சொல்லுவாரு பாருங்க சார். சார் அதுக்கு தான் சார் நான் பிடிச்சேன். போயா. ஏய் சத்யா. தைரியமா வாங்க, பார்த்து வாங்க. மெதுவா மெதுவா உட்காருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இவர் உங்க அப்பாவா சார்? ஆமா. வயசான காலத்துல தனியா வெளியே அனுப்பாதீங்க சார். பாவம், பார்வை வேற சரியா தெரியல. வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாம தடுமாறிட்டு இருந்தாரு. சோத்து தின்னுட்டு ஒழுக்கமா வீட்டுல இருந்ததானா? ஏப்பா என் உயிரை வாங்குற அப்படி? ஹலோ, மொத்த கதையும் கேட்டுதான் வரேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்த பரதேசி தானே நீ? உனக்கு இனிஷியல் வைக்க அப்பா வேணும், படிக்க வைக்க, வேலை வாங்கி தர, கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு அப்பா வேணும், கடைக்கு போக, கரண்ட் பில் கட்ட, குழந்தைகளை பாத்துக்க அப்பா வேணும். வயசான காலத்துல உடம்பு சரியில்லைனா மட்டும் அப்பா வேண்டாம் இல்ல? கையில காயோன்னா வெட்டியா வீசிடுறோம், சரி பண்றது இல்ல. பெத்தவங்கள பாரமா நினைக்க கூடாது, நம்ம உடம்புல ஒரு பாகமா நினைக்கணும். நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ பண்ணாத தப்பா அவர் பண்ணிட்டாரு. எத்தனை வாட்டி உச்சா போனாலும் கக்கா போனாலும் சந்தோஷமா தானே சுத்தம் செஞ்சு வளர்த்தாரு. அதே அவங்க முடியாதப்ப செய்யறது கூசுதா? வயசானாலும் அவங்க குழந்தை மாதிரி சார், புரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்பு அவரு போட்ட பிச்சை, அவரை பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க. நீ பண்ண காரியத்துக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தான் நினைச்ச, உங்க அப்பா தான் ஒத்துக்கல. என்ன மன்னிச்சிடுப்பா. பரவாயில்ல எந்திரிசாமி. இனிமேலாவது அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. இனி பத்திரமா பாத்துக்கிறோமா? நான் வரேன்ப்பா. மவர் ஹசியருமா. ஏங்க, எதுக்கு மறுபடியும் அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? நான் இந்த ஆளை வச்சுலாம் சோறு போட முடியாது. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே வராதா? ஐயோ. ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் அப்படியே இந்த வழியா வந்தேன். உன்னை பார்த்ததும் நின்னுட்டேன். இந்த வழியா வந்தீங்களா இல்ல என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்களா? நேத்து வரைக்கும் ஃபாலோ பண்ற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. இன்னைக்கு என் காதல் மேகம் உன் மீது பொழியும் என் அன்பே, என் காதல் தாகம் உன் முத்தம் குடிக்கும் என் அன்பே, என் காதல் மேகம் உன் மீது பொழியும் என் அன்பே, என் காதல் தாகம் உன் முத்தம் குடிக்கும் என் அன்பே. இந்த பூக்காடு கண்கள் தூங்காது, கை தேர்ந்த கவிதையாய் அழுக்காதல் என்னில் ஆற்று. என் காதல் மேகம் உன் மீது பொழியும் என் அன்பே. சொல்லுப்பா. எங்கப்பா இருக்க? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். சாரிப்பா, இன்னைக்கு மீட் பண்ண முடியாது. முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கேன். சொல்லாம கிளம்பிட்ட. திடீர் ப்ரோக்ராமா தான் கிளம்பிட்டேன். எங்க போறீங்கன்னு சொன்னா நாங்களும் வருவோம்ல. பரவாயில்ல, 1 வீக் தானே, வந்துடுறேன். See you பா, டேக் கேர். என்ன யாரு?
அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே அண்ணே 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 ஏந்திரிங்கண்ணே அண்ணே 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 கொஞ்சம் இங்கே பாருங்கண்ணே அண்ணே 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 பாருண்ணே சார் எழுப்பிக்க மாட்டேங்கிறாரு எப்படியாவது எழுப்பி ஆகணுமே என்ன பண்ணலாம் அண்ணே 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 பாருண்ணே அண்ணே ஏந்திரிங்க அண்ணே ஏந்திரிங்கண்ணே அண்ணே அண்ணே எந்திரிங்கண்ணே அண்ணே எந்திரிங்கண்ணே இல்ல அண்ணே 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 எந்திரிங்கண்ணே யார பண்ணு குடியார் எழுப்பிட்டு இருக்க போதழிஞ்சா தன்னால் வீட்டுக்கு போறான் நீ போய் உன் வேலைக்கு பார் அட போங்கண்ணே இந்த ஆள் வீட்டுக்கு போனா எனக்கு என்ன சுடுகாட்டுக்கு போனா எனக்கு என்ன நானும் காலையில இருந்து 4-5 கடையில குடிச்சு பாத்துறேன் போதை ஏறல ஒரு வெங்காயமே ஏறல இந்த ஆளை எழுப்பி எந்த கடையில குடிச்சான் எதை மிக்ஸ் பண்ணி குடிச்சான்னு தெரிஞ்சுக்கலாம் தானே எழுப்புறேன் கரும்புடிச்ச நாய்களா இவனுக்கு போய் பஞ்சாயத்து பண்ண வந்த பாரு கருமா கருமா கோடிகார பயலுகளா என்னன்னு நீங்க ஏந்திரிக்க மாட்டேங்கிறீங்க அண்ணே ஏய் யாரு ஏய் யாரு யாரு முன்னாடி வா யாரு எங்க முன்னாடி வா 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 முன்னாடி வா 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 என்னாச்சு அடிவேல பேய் அடிச்சிட்டு போயிட்டானா இவன் ராத்திரி இப்படி சுத்தம் போதே தெரியும் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு இப்படி நடக்கும்னு பின்ன பேய அடிக்கிறான்னு சொன்னா சும்மா விடுமா உசுர கையில் பிடிச்சிட்டு வாழ வேண்டியதா இருக்குப்பா ஏப்பா தள்ளு தள்ளு தள்ளுமா வழி விடு ஏம்மா வழி விடுமா தள்ளுமா தள்ளுமா வேலை முடிஞ்சு போச்சுல்ல பார்த்துட்டே இருந்தா என்ன பண்றது ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கப்பா ஏப்பா யாராவது ஒரு 4 பேர் பிடிங்கப்பா இருங்க 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 யாரும் தொடாதீங்க இருங்க தூக்காதீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வந்துட்டு இருக்காங்க பாடி எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும் யாரும் தொடாதீங்க ஏய் தல்லே தல்லே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் வணக்கம் நான் பாத்துக்கிறேன் விடுங்க பாத்து பாத்து தூக்குங்க ஓகேவா ஓகே இதோட ஒரு எபிசோட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரவி போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு ஏமா
நீ ஓப்பனிங் மட்டும் பேசுறேன்னா? ஏய் போய் கேமரா எடுத்துட்டு வா. ஆமா எல்லா வேலையும் எங்கிட்டவே சொல்லுங்க. வேற என்ன விளையாட போன போற நீ? சரி நீங்களாம் ரெடியா இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு மாத்திட்ட? அப்ப ட்ரெஸ்ஸே போடலனா டோரை லாக் பண்ணிட்டு போய் வேலையை பாரு. சரியா இருக்கான்னு பாத்துக்கா. கொஞ்சம் ரைட்டு ஸ்டடி. சரியா? ஓகே ஓகே. வாவ் சூப்பர். தேங்க்ஸ். பாண்டியே திரும்பி போய் வச்சிட்டே நீமா. நான் திரும்பி தான் பார்த்தேன், விரும்பி எல்லாம் பார்க்கல. நீ என்ன திரும்பியும் பார்க்க வேணாம், விரும்பியும் பார்க்க வேணாம், போய் வேலையை பாரு. கிருஷ்ணா டயலாக் ரெடில? எங்க வலை நிகழ்ச்சி உங்க மனசுல ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியிருக்குன்னு நாங்க நம்புறோம். ஓகே ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் நேர்களே, எங்க வலை நிகழ்ச்சி உங்க மனசுல பெரிய அலையை ஏற்படுத்தியிருக்குன்னு நாங்க நம்புறோம். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யா, சத்யா திடீர்னு நீ எப்படி இங்க? இவ்வளவு நாள் எங்கடி போன? மொபைல் என்னாச்சு? ஏன் கான்டாக்ட் பண்ணல? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. இந்த ஊர்ல நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் பிரசிடென்ட் மகாலிங்கம் தான். என்னடி சொல்ற? உண்மைதான் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். தம்பி வணக்கம் சார். ஒரே அலைச்சல் தம்பி. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போன வந்தேன். ஏன் தம்பி இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு எப்படி செத்தான்றதை கண்டுபிடிச்சிட முடியுமா? அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். சரி தம்பி, நீங்க வேற வேலையா இருக்கீங்க, எனக்கு வேற தூக்கம் வருது. நீங்களா சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. காலையில பார்க்கலாம். சத்யா, சத்யா எங்கடா? சத்யா, சத்யா, ஏய் இங்க தானே இருந்தா? சத்யா, ஏய் சத்யா, சத்யா, ஏய் ஏய் சத்யா. ஷிட், கேமரா ஆஃப் பண்ணவே இல்லை. கிருஷ்ணா, சத்யா, 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 திடீர்னு நீ எப்படி இங்க? இவ்வளவு நாள் எங்கடி போன? மொபைல் ஏன் கான்டாக்ட் பண்ணல? என்னடி சொல்ற? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய் ஏய் ஏண்டி திருட்டு கழுத, எவ்வளவு நெஞ்செடுத்துறதா இந்த காரியத்தை பண்ணிருப்ப? என்னமா பிரச்சனை? கழுத எப்பயும் இவன் தானே அடி வாங்குவான். இன்னைக்கு என்னாச்சு? திரும்பி இந்த செய்வியா? சொல்லு, திருட்டு கழுத. நடந்துக்கிறியா? சும்மா இருங்க. இது உன் முன்னாடி செஞ்சுட்டு விட்டுவியா? எதுக்கு அடிக்கிறா? அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அப்படி என்னதான்டா செஞ்சு போட்டா? ஆமா, இத வேற ஊரை கூட்டி சொல்லணுமா? அடியே முழிக்கிற முழிய பாரு, அடிச்சு கேட்டுட்டு இருக்கறவல்ல. என்னடி செஞ்சு தொலைஞ்ச? சொல்லுடி வாய் திறந்து. அவ எப்படி சொல்லுவா? ஏன் குடிக்கிற காசு கேடுங்கடி குடுக்கலையா? அப்படி குடுக்காம கூட பரவாயில்லையே, நான் பாட்டு கவுந்தரிச்சு படுத்துருப்பேனே. அட என்ன புள்ள, சோறு குழம்புக்கு சரியா செய்யலையா? அட நீங்க வேற என்ன, அவ என்னைக்குதான் சரியா செஞ்சா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்ப என்ன செஞ்சாரு சொல்லி தொலையாடா. ஐயோ, உன் பொறுத்த இல்லாதப்போ யாரோ வீட்டுக்கு வந்து போனாங்களே, சொல்லி தொலையுண்டி. ஐயோ, ஆடப்பாவி. டேய் புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி போடுங்க, இல்லன்னா ஊரை போட்டு உண்டு இல்லன்னு பண்ணி போடுவாமா. அண்ணே அப்புறமா வச்சு அடிச்சுக்கலாம்னு வச்சு இந்த கோட்டை ஒரு சொட்டு மீது உடம்பா குடிச்சு போடாலே இந்த கோட்டாடி விடு கோட்டு உனக்கு. ஹலோ, ஆமாங்க, வெளிச்சம் எடிட்டர் கருணாகரன் தான் பேசுகிறேன். ரிப்போர்ட்டர் சத்யா வெளில போயிருக்காங்க. நீங்கள் என்னன்னு தெரியல, 10 நாளாகவே அவங்க மொபைல் எடுக்கல. இது யூஸ்வலாகவே நடக்கிற விஷயம்தான்னு நானே விட்டுட்டேன். எனிதிங் சீரியஸ்? ஆமாங்க, அவங்க சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒத்த குதிரைங்கிற ஊருக்கு போயிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னாச்சு? சத்யா இந்த ஊருக்கு தாண்டா வந்திருக்கா? ஒண்ணுமே புரியலடா. சொல்லு மாயா. கிருஷ்ணா, அக்கா கால் பண்ணாளா? இல்ல, இப்பதான் வெளிச்சம் எடிட்டர்கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? சத்யா ஒத்த குதிரைங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கா. இப்போ நாங்களும் அங்கே தான் இருக்கோம். ஒரு சக்தியை யாரும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்றது விஞ்ஞானம்.
அதனால்தான் மறுபிறவி, பேய், ஆவின்னு சொல்ற ஆன்மாக்கள் இருக்குங்கிறது மெய்ஞானம். உடலை வேணா சுலபமா அழிச்சிடலாம், ஆனால் அவருடைய நினைவுகள் என்ற சக்தி நிலை என்னவாகும்? சிலது மூலத்திலேயே கரைந்துவிடும், சிலது மறுபிறப்பு எடுத்து வரும். ஒரு சில சக்தி நிலைகள் மட்டும் ஏதாவது நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கும். அதைத்தான் நம்ம பேய், ஆவி, பிசாசு என்று சொல்றோம். அது எங்க இருக்கு? ஏன், அது உங்க பக்கத்துல கூட இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. உடலோடு இருக்கும் போதே எதுவுமே செய்ய முடியாத போது உடல் இல்லாத உயிர்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கூர்ந்து கவனித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். ஏய், என்னாச்சு? ஐயா, மரம் விழுந்து கிடக்குதுங்க ஐயா, போய் பாரு. ஆ. யாராவது பாத்தியா? இல்லைங்க ஐயா. சரி, வண்டி எடு. சரிங்க ஐயா. எவ்வளவு சரி, உசுறு மட்டும் அந்த ஊர் விட்டு போகணும், உடம்பு போக கூடாது. புரியல? ஐயா, வீடு வந்தாச்சுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார், கிருஷ்ணா, டிடிவி ரிப்போர்ட்டர். தெரியும், சொல்லுங்க சார். அந்த வடிவேலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? அது நோ யூஸ். என்ன சொல்றீங்க? அந்த பையனோட தலை ஒரு பெரிய கல்லுல மோதினதுனால உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். யாராவது தள்ளி விட்டுருக்கலாம், இல்ல எதையாவது பார்த்து பயந்து கீழே விழுந்து கூட செத்துருக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு சார். இதை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. மொரோவர் யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. இனிமே தான் விசாரிக்கணும். உங்களுக்கும் யார் மேலேயாவது டவுட் இருந்தா உடனே சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வரேன் சார். see you.
அப்பாவி ஜனங்க என் அருள் வாக்குல அடிமையா கடந்ததை மாத்தி ஒரே நாள்ல அடியோட சரிச்சிட்டியாடா. பெரிய ஆள் தான்டா நீ. பாபுராம் யோக சக்கரவர்த்தி அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும் பிண்டத்தில் அடக்கி அபான வியான உதான சமான பிராணவாயுக்களை கட்டுப்படுத்தி சகல யோக கலைகளையும் கற்றுத் தேர்ந்து வாங்கின பட்டம்னு நினைச்சியா? அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆசீர்வாதம் வாங்க வராங்க நினைச்சியா? அழகான பொண்ணுங்களை அணு அணுவா அனுபவிக்கத்தான வராங்க. அவ்வளவு பொண்ணுங்களுக்கு நான் எங்கடா போவேன்? அதான்டா யோகாங்கிற பேர்ல பொண்ணுங்களா வர வச்சு அவங்கள மயக்கி ஊட்டி கொடுக்கிறதுக்கு நான் பொத்திக்கிட்ட போடுவதாண்டா யோக சக்கரவர்த்தி பாபுராம். வாக்குமூலத்துக்கு ரொம்ப நன்றி. பாண்டே டேக் ஓகேயா? ஓகே, பர்ஃபெக்ட் க்ளோஸ் அப். டேய், இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா. அடித்து கொல்லுங்கடா இவனுங்க. சத்தியாடா. உன்னோட கண்களை பார்த்துதான் நான் தலை சிரி பூ
என்னடா அவன் 100 மூட்டைன்னு சொன்னா 70 மூட்டை தான் இருக்கு. மீதி என்னடாச்சு? உற்சாகம் அவனுக்கு கொடுத்துருக்குது பாருங்க மாமா. ஏங்க என் தம்பியை திட்டலனா உங்களுக்கு பொழுதே போகாதே. போடா. கொடுங்க. பொண்ணு எங்கடி? காலையில காணோம். எங்க போயிருக்கா? எப்பவோ எவனோ எதுக்காகவோ சொல்லி வச்ச ஜாதி இன்னைக்கும் பல பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கேடா. இருக்குதா இல்லையான்னு தெரியாத சாமியை நம்புறாங்க. ஒவ்வொரு உசுரும் உருவாக காரணமா இருக்கிற காதலை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, நீ சொல்றது உண்மைதான் அம்மா. ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோன்னு பேர் எடுக்கணும், இல்ல ஒன்னா சேர்ந்து செத்தோன்னு பேர் எடுக்கணும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடியா? அழாத, இங்க பாரு, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. 6 மாசத்துக்குள்ள நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க அப்பா என்ன எந்த கொம்பம் வந்தாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு கிடைச்சிருந்த வாழ்க்கைய நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை. சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். யாராவது பாத்திர போறாங்க. யார் பார்த்தா என்ன? நான் எப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே என் கழுத்து மஞ்ச கயிறுக்கு தயாராயிடுச்சு, தூக்கு கயிறுக்கு தயாராயிடுச்சு. ஊர்ல பெரிய மனுஷன் பிரசன்டா. என்ன பேர் இருந்து என்ன பண்றது? பெத்த புள்ள ஓடி போயிட்டா. அவர் வேணா ஒத்த புள்ள தப்பு பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு எடுத்துக்கலாம். சார்ஜ் என்ன ஏத்துமா? நானா இருந்தா நான் இடிச்சிட்டு போயிருவேன். நான் போயிட்டு வரேன். தப்புலடி, நீ பண்ண தப்பே இல்ல. மானம், மரியாதை, குலம், கோத்திரம், ஜாதி, அந்தஸ்து இத பத்திலாம் கவலைப்படாம ஒரு கூட ஓட நினைச்சியே, அது கூட தப்புலடி. உன்னை பெத்து வளர்த்து 18 வருஷமா படிக்க வச்சு ஆளாக்கி கஷ்டமுன்னா என்னன்னு தெரியாத பாத்துக்கிட்ட அப்பா தலை விட நேத்துக்கு வந்த வெறும் பையன் தான் வேணும்னு முடிவு பண்ணல. இது கூட தப்புலடி. நீ பண்ணன பெரிய தப்பு எது தெரியுமா? எனக்கு வந்த மகளா புரிததாடி. படிக்க போறேன் இப்படி பாலா போயிடி. ஏய் எந்திரு எந்திரு. ஏய் மா, ஏய் எந்திரு மா மா. ஏய் என்ன சரி? ஏய் மா, ஏய் மா, ஏய் எந்திரு. ராம ஆண்டல ராம எந்திரு. ஏய் உமா எந்திரு. ஏய் உமா உமா உமா. யாரது? பொண்ணுமா இருக்கு. ஐயோ, என்ன பிரசிடண்ட் ஐயா பொண்ணு கீழே கிடக்குது. பேய் அடிச்சிச்சு. ஐயோ, பிரசிடண்ட் ஐயா பொண்ணு பேய் அடிச்சு செத்து போச்சு. ஐயோ, பிரசிடண்ட் ஐயா பொண்ணு பேய் அடிச்சு செத்து போச்சு. ஐயோ, ஓடி வாங்க. அடி பாவி, என்ன விட்டு போய் என்னங்கயா பண்றது? நடந்தது நடந்து போச்சு. ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். நட. வணக்கம் சார். வாங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல சார். அப்புறம் உங்க உழவு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கோம். என்ன தம்பி சொல்றீங்க? அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்பவும் முடியல,
நம்பாம இருக்கவும் முடியல. முடிவே இல்லாம எவ்வளவு நாள் தான் முயற்சி பண்றது. அதான் ப்ரோக்ராம் முடிச்சுக்கலான் இருக்கோம். அட என்னப்பா நீங்க எவ்வளோ பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களால முடியல எப்படி? அதை விடுங்க சார். நாங்க ஷூட் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. நைட் என்ன வந்து பாக்குறேன். சாப்பிட்டு போ தம்பி. இல்ல பரவாயில்லைங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது. சில காலமாக இங்கு நடந்து கொண்டிருக்கும் மர்மமான சாவுகளுக்கு சில அமானுஷ்யமான சக்திகள் தான் காரணம் என்று ஊர் மக்களால் நம்பப்படுகிறது. இங்கு மாலை 7 மணிக்கு மேல் யாரும் தெருவில் நடமாடுவதில்லை. விடிந்த பின்புதான் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். நாம் விசாரிக்க ஆரம்பித்தோம். ஒட்டுமொத்த மக்களும் இங்கே பேயடித்துதான் இறந்து போவதாக சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. சந்தேகம் படும்படியான இடங்களில் எல்லாம் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணினோம். வெளிச்சம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சத்யா பேசுறேன். 10 நாளைக்கு முன்னாடி தான் இது சம்பந்தமா விசாரிக்க இந்த ஊருக்கு வந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். கொலை செய்வது பேயா அல்லது பேயின் பெயரில் கொலை செய்வது மனிதனா என்பதை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் பார்க்கலாம். காலை தானே கிளம்புறீங்க? காலை பார்க்கலாம். சத்யாவை கண்டுபிடிக்க உன்னோட ஹெல்ப் வேணும். நீ உடனே கிளம்பி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துரு. உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன கிருஷ்ணா, ஏதாவது ப்ராப்ளமா? அக்காக்கு என்னாச்சு? நீ நேர்ல வா, சொல்றேன். ஓகே, நான் வரேன். நீ சொன்ன மாதிரி அவன் என்ன பார்த்த உடனே பயந்துட்டான். சந்தேகமே இல்லை, இங்க நடக்கிற கொலைகளுக்கும் இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதை கண்டிப்பா சத்யா கண்டுபிடிச்சிருப்பா. அதனால அவன் சத்யாவை கொன்னாலும் கொண்டிருப்பான். என்ன இந்த நேரத்துல? ஏய், நம்ம கொலை செஞ்சமே பத்திரிக்கார பொண்ணு, அவ உசுரோட இருக்காடா. என்ன? ஏய் இரு. அன்னைக்கு காருக்கு பக்கத்துல வந்தப்ப அவ உண்மையிலேயே பேயா வந்துட்டாலும் நினைச்சேன். கொலை செய்யறது பேயா மனுஷனாலும் கண்டுபிடிச்சிட்டேன்னு டிவியில சொன்னாடா. என் ஈர கொலையே ஆடி போச்சுடா. ஏய் இரு, அந்த பொண்ணு போனா இங்க இருக்கேடா. அப்ப அவ யாரு? என்னடா நடக்குது? கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா அழாத கிருஷ்ணா. கிருஷ்ணா ப்ளீஸ் அழாத கிருஷ்ணா. சொல்றது கேளு ப்ளீஸ், ப்ளீஸ் அழாத, அழாத கிருஷ்ணா, அழாத. கிருஷ்ணா அழாத. ரிஸ்க்னு தெரிஞ்சுதானே நம்ம இந்த மாதிரி ஜாப்க்குலாம் வந்திருக்கிறோம். அழறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. இப்போ நமக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இனி இன்னொரு கொலை இந்த ஊர்ல நடக்கவே கூடாது. நடக்கும்டா, இன்னொரு கொலை கண்டிப்பா நடக்கும். என் சத்யாவை கொண்டோம். ஏய் கிருஷ்ணா, அவசரப்படாத, சொல்றது கேளு.
அவசரப்படாத. சத்யா படி இங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஏதோ பிளான் பண்றோம்னா அந்த மகாலிகம் நிச்சயமே வச்சிருப்பான். இப்ப அவனை கொள்றது முக்கியம் இல்ல, முதல்ல நம்ம ஆளுகளை அவங்கிட்ட எப்படியாவது காப்பாற்றணும். நம்ம எல்லாரும் திங்ஸை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புங்க. மகாலிங்க குடோனுக்கு வந்துருங்க. அவன் கண்ணில் பட்டுறாதீங்க. ஜாக்கிரதை, உடனே கிளம்புங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. அழாத மாயா, நடந்தது நடந்து போச்சு. எங்க அக்கா யாருக்கு என்ன பாவம் பண்ணா? இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கூர்ந்து கவனித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். சத்யா செல்லு மூலமா ஏதோ சொல்ல வந்திருக்கடா. செல்லு தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மெமரி கார்டு இருக்கான்னு பாரு. ரவி, லேப்டாப் ஆன் பண்ணு. நான் விசாரிச்ச வரைக்கும் ஊர் பிரசிடென்ட் மகாலிங்கம் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் கூட படிச்ச ஒரு பையனோட நெருங்கி பழகினதா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அவ சாகிறதுக்கு முன்னாடியே வேலை விஷயமா வெளியூர் போயிட்டதா சொல்றாங்க. ஒருவேளை அந்த பையன் திரும்பி வந்தா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். என் பொண்ணு கூட ஒன்னா படிச்சுட்டா அவ கூட ஒன்னா படுக்காசப்படுவியா? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? நாயா, நீ படிச்ச பேரு இவனாயிட்டா மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? வெட்டி போலி போட்டாலும் போடுறது தவிர வாழை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டான். நாலு நட்சத்திரம், குளம், கோத்திரம் இதெல்லாம் பேர மூத்திரம் நினைச்சுக்கிட்டியா? பிறக்கிறது வந்து பொணமா போய் படுக்கிற வரைக்கும் எந்தெந்த ஜாதிக்காரன் எப்படி எப்படி வாழணும் ஒரு கலைஞர். ஏன் உன் ஜாதியில பிள்ளைங்க இல்ல? என் புள்ளதான் கிடைச்சலாம் உனக்கு. என் ஒத்த பிள்ளைய கொல்ல வச்சுக்கலாம். எவ்வளவுதான் சரி, உசுறு மட்டும் அந்த ஊர் விட்டு போகணும். உடம்பு போக கூடாது. புரியல? என் ஊருக்குள்ளே வந்து என்னக்கே அவ்வளவு விரிச்சு பிடிக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் விட்டுனா குறி. ஒரு பையன் உசுரோட ஊர் போய் சேரக்கூடாது. அவனுக்கு அடிச்சு கொள்ளுங்க.
டேய் மாயாங்க. அவ உங்களை தேடி தான் வந்தா. எங்க போயிருப்பா? மாயா மாயா எங்க அக்காவை கொண்டு ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன். அட அப்படியே அவ மாதிரியா இருக்க. ஒன்ன வச்சு தான் அத்தனை ஆட்ட கட்டிட்டு இருந்தாங்களா? கவலைப்படாத கண்ணு, உன் அக்கா போன ஊருக்கே நான் உன்னை அனுப்புறேன். உன் அக்காவை கேட்டதா சொல்லு. நீ பண்ண கொலைக்கெல்லாம் காதல்ல காரணம் இல்ல. காதலிக்கிறது அவ்வளவு பெரிய கொலை குத்தமாடா. தராதரம் தெரியாம காதலிக்கிறது குத்துதானா? பிரிச்சு வச்சா என்ன செய்வீங்க? அப்ப ஆத்தா மான மரியாதை கௌரவத்துல காத்துல பறக்க விட்டுட்டு அவங்க கூட ஓடி போகணும், சேர்ந்து வரணும் துடிப்பீங்களா? அதே காதலிக்கிறீங்க செத்து தொலைஞ்சா பெத்த அப்பா அத்தாலாவது சாதி ஜனங்க முன்னாடி தலை கூணியாம நிம்மதியா வாழுவாங்கல்ல. அதனால ஊரை விட்டு ஓடி போக தெரிஞ்சல கொண்டு ஊருக்காரங்களுக்கு பேய் பைத்து உருவாக்கணே. தாய் தகப்பு இல்லாம குழந்தைங்களை உருவாக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஜாதி கட்டிட்டு அழுவுறீங்க? காலேஜ்ல சீட்டு கேட்கும் போதும் கவர்மெண்ட்ல வேலை கேட்கும் போதும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சது கேக்குறீங்களா? காதலிக்கிறவங்களே காதலுக்கு வக்காலத்து வாங்கறவங்களே இப்படி நான் அடிச்சு கொல்லுவேன். கிருஷ்ணா, கிராமத்தில் நீண்ட காலமாக நிகழ்ந்து வந்த பேய் கதை முடிவுக்கு வந்தது. எதிர்பாராமல் நடந்த தீ விபத்தில் கொலையாளி மகாலிங்கம் மரணமடைந்தார். உங்களை சுற்றி சந்தேகத்திற்குரிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கீழ்கண்ட எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் வலையிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. சார், நான் தான் அப்போ சொன்னேன்ல சார், 2012 வந்துச்சு, உலகம் எங்கேயோ போயிடுச்சுன்னு. இன்னும் இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னுக்கிட்டு அதெல்லாம் கட்டுக்காரன் சொன்னா எவன் சார் நம்புறான்? முட்டா பசங்க. ஹலோ அண்ணே, அனாதாசிரமத்துல இருந்து பேசுறேனே. சொல்லுமா. நான் கூட தரேன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரு என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களை எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. எங்க இருந்துமா பேசுற? ஹலோ ஹலோ ஹலோ